ஓம் சாந்தி. என்ற அவ்யக்த முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். முரளி தேதி 31/8/2025, ரிவைஸ் 15/12/2006. முரளியின் தலைப்பு நினைவு சுரூபம் அனுபவி மூர்த்தியாகி ஒரு வினாடியில் தீவிர வேகத்தின் மூலம் மாற்றத்தை கொண்டு வந்து கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுங்கள் என்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் 3 விசேஷ பாக்கியத்தினுடைய ரேகைகள் நெற்றியில் ஜொலிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லோருடைய நெற்றியும் பாக்கியத்தின் ரேகைகளினால் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அந்த 3 பாக்கியத்தினுடைய ரேகைகளை பாபா சொல்கிறாரு. 1, பரமாத்மா பாலனை என்ற பாக்கியத்தினுடைய ரேகை. 2வது, உயர்ந்த டீச்சர் மூலம் படிப்பு என்ற பாக்கியத்தினுடைய ரேகை. 3வது, சத்குரு மூலம் ஸ்ரீமத் என்ற பாக்கியத்தினுடைய ரேகை. அவ்வாறு உங்களின் பாக்கியமோ அளவற்றதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட என்று விசேஷமாக இந்த 3 ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நீங்களும் கூட தங்களுடைய நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ரேகைகளை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே என்று பாபா கேட்கிறார். அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியம் எது? பரமாத்மாவின் அன்பான பாலனை என்ற பாக்கியத்தினுடைய ரேகை. எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றாரோ அப்படி பரமாத்மா பாலனையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. இந்த பாலனை எவ்வளோ குறைவானவர்களுக்கு கிடைக்கின்றதுன்றார் பாபா. ஏன்னா உலகத்தில் பாருங்கள், கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அப்போ எல்லாருக்குமே இறைவனுடைய பாலனை கிடைக்குதா? இல்லை இல்லையா? ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தது பாபாவினுடைய பாலனை. இந்த பாலனை எவ்வளோ குறைவானவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த பாலனையை பெற தகுதியானவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். இந்த பாலனை முழு கல்பத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது. இப்பொழுது இல்லை என்றால் வேறு எப்பொழுதும் கிடைக்க முடியாது. இந்த பரமாத்மா பாலனை, பரமாத்மா அன்பு, பரமாத்மா பிராப்தி கோடியில் ஒரு சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே அனுபவம் ஆகின்றது. நீங்கள் அனைவரும் அனுபவிகள் தானே. அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா என்று பாபா கேட்கிறார். பாலனையின் அனுபவமும் படிப்பு மற்றும் ஸ்ரீமத் அனுபவமும் இருக்கின்றது தானே. அனுபவி மூர்த்தி தானே. எனவே சதா தங்களுடைய நெற்றியில் இந்த பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலிப்புடன் தென்படுகின்றதா? சதா தென்படுகின்றதா என்று பாபா கேட்கிறார். ஒருவேளை ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் மங்களமாக ஆகின்றது எனில் அதற்கு காரணம் என்ன என்று பாபா கேட்கிறார். காரணம் என்னவென்றால் நினைவு சுரூபமாக ஆகவில்லை. யோசிக்கின்றீர்கள் நான் ஆத்மா, ஆனால் யோசனையின் சொரூபமாக ஆகின்றீர்கள். நினைவு சொரூபம் குறைவாக ஆகின்றீர்கள். எதுவரை சதா நினைவு சொரூபம் ஆகவில்லையோ அதுவரை சக்தி நிறைந்த நிலை வர முடியாது. நினைவுதான் சக்தியை கொடுக்கின்றது. நினைவு சொரூபம்தான் சக்தி சொரூபம். அதனால தான் பாக்கியத்து நட்சத்திரம் குறைவாக ஜொலிக்கின்றது அப்படின்றார் பாபா. அதனால் தன்னைத்தானே கேளுங்க. அதிகமான நேரம் யோசிக்கும் சொரூபம் ஆகின்றேனா அல்லது நினைவு சொரூபம் ஆகின்றேனா? யோசிக்கும் சொரூபம் ஆகுவதனால் மிக நன்றாக யோசிக்கின்றீர்கள். அதாவது நான் இதுவாக இருக்கிறேன், நான் இதுவாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எண்ணுகின்றீர்கள். ஆனால் நினைவு சொரூபமாக ஆகாத காரணத்தினால நல்லதை யோசித்தாலும் கூட வீணான எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள் கலந்து விடுகின்றது. உண்மையில் பார்க்க போனால் உங்களுடைய அனாதி ஸ்வரூபம் என்பது சக்தி ஸ்வரூபமாகின்றார் பாபா. யோசிக்கக்கூடிய ஸ்வரூபம் அல்ல. மேலும் ஆதியிலும் கூட இந்த நேரத்தினுடைய நினைவு ஸ்வரூபத்திற்கான பலன் கிடைக்கின்றது. எனவே அனாதி மற்றும் ஆதி ஸ்வரூபம் நினைவு ஸ்வரூபமாகின்றார் பாபா. மேலும் இந்த கடைசி நேரத்தில் சங்கமத்து நேரத்தில் கூட நினைவு ஸ்வரூபமாக நீங்கள் ஆகின்றீர்கள். எனவே ஆதி, அனாதி மற்றும் அந்திமம் கடைசி என்ற 3 காலங்களிலும் நினைவு சொரூபமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். யோசிக்கும் சொரூபம் அல்லன்றார் பாபா. எனவே பாப்தாதா முன்பே கூட கூறினார், அதாவது நிகழ்கால நேரத்தில்
அனுபவி மூர்த்தி ஆகுவது என்பது உயர்ந்த நிலையாகும். நான் ஆத்மா என்று யோசிக்கின்றீர்கள். பரமாத்மாவிடமிருந்து கிடைக்கும் பிராப்திகளை யோசிக்கின்றீர்கள். ஆனால் புரிந்து கொள்வது மற்றும் அனுபவம் செய்வது, இதில் இரண்டிற்கும் மிகுந்த வித்தியாசம் என்பது இருக்கின்றார் பாபா. அனுபவி மூர்த்தி ஒருபொழுதும் மாயாவிடம் ஏமாற்றம் அடைய முடியாது, துக்கத்தின் அனுபவத்தை பெற முடியாது. இடையிடையில் எந்த ஒரு மாயாவின் விளையாட்டை பார்க்கின்றீர்களோ அல்லது மாயாவுடன் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றீர்களோ, அதற்கான காரணம் அனுபவி மூர்த்தியாக ஆகுவதில் உள்ள குறைவு. அனுபவத்தின் அதிகாரம் என்பது அனைத்தை விட உயர்ந்ததென்றார் பாபா. எனவே பாப்தாதா பார்த்தார், அநேக குழந்தைகள் யோசிப்பவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் சொரூபத்தினுடைய அனுபவம் குறைவாக இருக்கின்றார் பாபா. அது உதாரணம் பாபா சொன்னார் இல்லையா, பரந்தாமத்தில் பாருங்கள், நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆத்மஸ்வரூபத்தில் இருந்தீங்க, நான் ஆத்மான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோமா. அதே போல் ஆதியில் கூட பாபா என்ன சொல்கிறாரு, இந்த நேரத்தினுடைய அதை சங்கம யுகத்தினுடைய நினைவு சொரூபத்திற்கான பலன் நமக்கு அங்கே கிடைக்குதுன்றார். அனுபவத்தினுடைய அதிகாரம் என்பது அனைத்தை விட உயர்ந்தது. எனவே பாப்தாதா பார்த்தார், அநேக குழந்தைகள் யோசிப்பவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் சொரூபத்தினுடைய அனுபவம் குறைவாக இருக்கின்றார் பாபா. இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் பார்ப்பது மற்றும் கேட்பதில் களைப்படைந்து விட்டார்கள். ஆனால் அனுபவத்தின் மூலம் பலனடைய விரும்புகின்றார்கள். எனவே அனுபவத்தை செய்வீங்க, அனுபவி மட்டுமே அதை செய்விக்க முடியும். மேலும் அனுபவி ஆத்மா சதா முன்னேறி கொண்டே இருப்பார்கள், பறந்து கொண்டே இருப்பார்கள். என அனுபவி ஆத்மாவிடம் ஊக்கம் உற்சாகம் என்பது சதா வெளிப்பாட்டு ரூபத்தில் இருக்கும். எனவே சோதனை பண்ணுங்க, பாயிண்டினுடைய விஷயங்களில் அனுபவ மூர்த்தியாக நான் இருக்கின்றேனா, அதை பாபா சொல்லக்கூடிய விஷயங்களில் நான் அனுபவ மூர்த்தியாக இருக்கின்றேனா, அனுபவத்தின் அதிகாரம் உங்களின் ஒவ்வொரு செயலிலும் தென்படுகின்றதா, ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு எண்ணம் அனுபவத்தின் அதிகாரத்தின் அடிப்படையில் இருக்கின்றதா, அல்லது வெறும் புரிந்து கொண்டதனுடைய அடிப்படையில் இருக்கின்றதா? ஒன்று புரிந்து கொள்வது, இரண்டாவது அனுபவம் செய்வது. ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவம் ஆகணுன்றார் பாபா. ஞானம், யோக, தாரண, சேவை, ஞானத்துடைய விஷயங்களே வர்ணனை செய்வது. வெளி உலகத்தில் உள்ள பேச்சாளர்கள் கூட நிறைய பேசுகின்றார்கள்ன்றார். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவி சுரூபம் ஆகுவது என்பது தான் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுவது. யோகா செய்யப்பவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள், யோகத்தில் அமருபவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் யோகத்தினுடைய அனுபவம், அதாவது சக்தி ஸ்வரூபம் ஆகுவது என்பது வேறென்றார். சக்தி ஸ்வரூபத்தில் இருக்கின்றோம் என்பதை எப்படி கண்டறிவது? எந்த நேரத்தில் எந்த சக்தி அவசியமோ அந்த நேரத்தில் அந்த சக்திக்கு அழைப்பு விடுத்து தடையற்ற ஸ்வரூபமாக ஆகுவது. ஒருவேளை ஏதேனும் ஒரு சக்தியின் குறைவு இருக்கின்றது, வர்ணனை செய்கின்றோம், ஆனால் அதன் சிறுவமாக ஆகவில்லை என்றால் சரியான நேரத்தில் ஏமாற்றம் ஏற்பட முடியும். சகிப்புத்தன்மையினுடைய சக்தி வேண்டும் என்ற இடத்துல நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பயன்படுத்தினீர்கள் என்றால் யோகம் நிறைந்த அனுபவி ஸ்வரூபம் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள். 4 பாடங்களிலும் நினைவு ஸ்வரூபம் அல்லது அனுபவ ஸ்வரூபத்தினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? ஒன்று, ஸ்திதியில், அதாவது மனோநிலையில் நான் கருவி என்று கருதுதல், அது நினைத்தல். இரண்டாவது, விருத்தியில், அதாவது உள் உணர்வில் சதா சுபமான ஆத்மீகமான மேலும் சுயநலமற்ற எண்ணங்களை சிந்தித்தல். மூன்றாவது, வாயுமண்டலத்தில் மற்றும் சம்பந்த தொடர்பில் சதா பணிவான நிலை. நான்காவது, பேச்சில் சதா தூய்மையான வார்த்தைகள். இந்த விசேஷங்கள் அனுபவி மூர்த்தியிடம் ஒவ்வொரு சமயமும் இயற்கையான சுபாவமாக இருக்கும். இப்பொழுது அநேக குழந்தைகள் அவ்வப்பொழுது சொல்கின்றார்கள், அதாவது நாங்கள் விரும்பலை, இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பலை, ஆனால் என்னுடைய பழைய சுபாவம் அப்படி இருக்கின்றது. இயற்கை தன்னுடைய காரியத்தை இயற்கையாகவே செய்கின்றது, யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் இயற்கை தன் காரியத்தை இயற்கையாக செய்கின்றது. எனவே உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள், என்னுடைய இயற்கையான சுபாவம் என்ன?
ஒருவேளை எந்த ஒரு பழைய சுபாவம் அம்ச அளவில் இருந்தால் கூட ஒவ்வொரு சமயமும் அது வெளியே வந்து வந்து பக்கா சம்ஸ்காரமாக ஆகிவிடுகின்றது. அந்த பழைய இயல்பு, பழைய சுபாவம், பழைய சமஸ்காரத்தை அழிப்பதற்கும் விரும்புகின்றீர்கள். ஆனால் அதை முடிக்க முடியவில்லை. அதற்கான காரணம் என்ன? அனைத்து விஷயங்களிலும் ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்கள். ஆனால் எதை நடக்கக்கூடாது என்று விரும்புகின்றீர்களோ அது நடந்து விடுகின்றது. அதற்கான காரணம் என்ன? மாற்றம் செய்து கொள்ளும் சக்தியில் குறைவு இருக்கின்றார் பாபா. மற்றவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு மிக நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். இதில் சிரமம் எதுவுமே இல்லை. மாற்றம் அடைந்து விடுங்கள் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். உங்களை பற்றிய எந்த புரிதல் பாப்தாதாவிற்கு இருக்கின்றது? அதாவது மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் நீங்கள் புத்திசாலி அப்படின்னு பாபா புரிஞ்சிட்ருக்காரு. ஆனால் உங்களிடம் தன்னை மாற்றம் செய்வதற்கான சக்தி எவ்வளோ இருக்கின்றது? நிகால நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்ட நீங்கள் மாற்றம் செய்வதில் நேரத்தை ஈடுபடுத்தக்கூடாது. வினாடியில் மாற்றம் செய்வதற்கான சக்தி காரியத்தில் வர வேண்டும். என எப்பொழுது இது நடக்கக்கூடாது என்று ஒன்றை புரிந்துள்ளீர்கள். புரிந்து கொண்ட பிறகு கூட அதை மாற்றம் செய்ய முடியவில்லை எனில் அதற்கான காரணம் என்ன? யோசிக்கின்றீர்கள், ஆனால் சொரூபமாக அதுவாகவே ஆகவில்லை என்றார் பாபா. நினைவின் மூலமாக சக்தி சுரூபமாக ஆகுவதில் பெரும்பான்மையோரிடம் குறை இருக்கின்றது. இந்த நேரம் தீவிர வேகத்திற்கான நேரம், தீவிர புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம், சாதாரண புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம் அல்ல. வினாடியில் மாற்றம் செய்வதனுடைய அர்த்தம் நினைவு சுரூபத்தின் மூலமாக ஒரு நொடியில் நிர்விகல்பம், அதாவது விகாரமான எண்ணங்களற்ற நிலை கொண்டவராக ஆக வேண்டும். வீணான எண்ணங்களிடமிருந்து விடைபெற்ற நிலை என்பது வேண்டும். இப்பொழுது நேரத்தின் மகத்துவத்தின்படி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு நிறைந்துள்ளது. எனவே முன்னேறி செல்ல வேண்டும் என்ற புத்தியில் கூட வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் இழப்பதையும் கூட புத்தியில் வையுங்கள். ஒருவேளை ஒரு நொடியில் பல மடங்கு உருவாகும் என்றால் ஒரு நொடியில் பல மடங்கு இழக்கவும் முடியும் இல்லையா? எனவே இப்பொழுது நிமிடத்திற்கான விஷயம் கூட முடிந்து விட்டது. மற்றவர்களுக்காக ஒரு நிமிடம் அமைதியில் இருங்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் தங்களுக்கு ஒரு வினாடி விஷயமாக இருக்க வேண்டும். ஆம் அல்லது இல்லை என்று யோசிப்பதில் எவ்வளவு நேரம் ஆகின்றது? ஒரு வினாடி. எனவே மாற்றத்திற்கான சக்தியில் இத்தனை வேகம் வேண்டுன்றார் பாபா. அதாவது வினாடியில் மாற்றம் என்பது ஏற்படணும் அப்படின்றார் பாபா. சரி எது தவறு எது என்று புரிகிறது என்றால் தவறு என்பதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். மேலும் எது சரியோ அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள். இப்பொழுது புள்ளியின் பிந்தியின் மகத்துவத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். 3 புள்ளிகளை, அது ஆத்மா, பரமாத்மா, டிராமா, இந்த 3 பிந்திகளை தெரிந்துள்ளீர்கள் தானே? ஆனால் பிந்தியை சரியான நேரத்தில் காரியத்தில் நீங்கள் ஈடுபடுத்துங்க. எப்படி அறிவியலை சார்ந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மாற்றத்திற்கான சக்தியை கூட அதிகமாக காரியத்தில் ஈடுபடுத்தி வருகின்றார்கள். எனவே அமைதியின் சக்தி உடையவர்கள் இப்பொழுது லட்சியம் வையுங்க. அதாவது ஒருவேளை மாற்றம் செய்ய வேண்டும், நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் என்றால் இப்போது ஒரு வினாடியின் வேகத்தில் சக்திசாலியாக நீங்கள் ஆகணும். செய்து கொண்டிருக்கின்றேன், ஆகிவிடும், செய்து விடுவேன் என்பது கூடாது. செய்ய முடியுமா அல்லது கடினமா? என கடைசி நேரத்தில் ஒரு வினாடிக்கான சோதனைத்தால் வர வேண்டியிருக்கின்றார் பாபா. நிமிடத்திற்கானது அல்ல, ஒரு நிமிடத்திற்கானதல்ல, ஒரு வினாடிக்கானது. எனவே வினாடிக்கான பயிற்சி நீண்ட காலம் இருத்தல் வேண்டும். அப்பொழுதே வினாடியில் கௌரவத்துடன் தேர்ச்சி பெற முடியும் இல்லையா? பரமாத்மாவின் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். பரமாத்மாவின் படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியானால் கௌரவத்துடன் தானே தேர்ச்சி பெற வேண்டும். பாஸ் மார்க்ஸ் வாங்கினால் என்ன ஆகுவது? கௌரவத்துடன் தேர்ச்சி பெறணுன்றார் பாபா. ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்கினா போதுமா? நிறைய மதிப்பெண்கள் பெற்று அதை கௌரவத்தோடு நீங்கள் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. சேவை என்பது பிராமண ஆத்மாக்களின் தர்மமாக இருக்கின்றது, கர்மமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சேவையின் கூடவே சக்தி சொரூபமாக ஆக வேண்டும். எவ்வளோ சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் காண்பிக்கின்றீர்கள்? அதை பார்த்து பாப்தாதா குஷி அடைகின்றார், வாழ்த்துக்களையும் கொடுக்கின்றார். ஆனால் எப்படி சேவைக்கான கிரீடம் கிடைத்திருக்கின்றது இல்லையா?
அந்த நேரத்தில் பாப்தாதாக்கு முன்னாடி நடைப்பயணம், அதாவது பாத யாத்திரை செய்துவிட்டு வந்த இளைஞர்கள் கிரீடம் அணிந்து அமர்ந்திருக்கின்றார்கள். கிரீடம் அணிந்துள்ளீர்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கின்றது. இப்பொழுது நினைவு சுரூபம் ஆகுவதற்கான கிரீடத்தை அணிந்து காட்டுங்கள். இளைஞர்களின் கூட்டம் அல்லவா? அப்படியெனில் என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள்? சேவையிலும் நம்பர் 1, மேலே சக்தி ஸ்வரூபத்திலும் நம்பர் 1. செய்தி கொடுப்பது கூட பிராமண வாழ்க்கையினுடைய தர்மம் மற்றும் கர்மமாக இருக்கின்றது. ஆனால் பாப்தாதா செய்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது மாற்றத்திற்கான இயந்திரத்தை தீவிரமாக ஆக்குங்கள், இல்லையெனில் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவது என்பது கடினமாகிவிடும். நீண்டகால பயிற்சி தேவை. நினைத்தேன் முடித்தேன் வெறும் யோசிப்பவர்களாக ஆகாதீர்கள். சக்திசாலியான நினைவின் மூலம் சக்திசாலி சொரூபமாகுங்கள். வீணானதை தீவிர வேகத்தில் முடித்து காட்டுங்கள். வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான செயல், வீணான சமயம் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் கூட வீணான வழிமுறைகள், இவை அனைத்தையும் முடித்து விடுங்கள். எப்பொழுது பிராமண ஆத்மாக்கள் தீவிர வேகத்தில் தன்னுடைய வீணானவற்றினை முடித்து காட்டுகின்றீர்களோ அப்போது ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் மேலும் தன்னுடைய புண்ணியத்தின் கணக்கை தீவிர வேகத்தில் சேமிப்பு செய்வீர்கள் அப்படின்றார் பாபா. பாப்தாதா 3 விதமான கணக்குகளை சோதனை செய்கின்றார். புருஷார்த்தத்தின் வேகத்தினுடைய கணக்கு, அதாவது முயற்சியின் வேகத்தினுடைய கணக்கு. 2வது ஆசீர்வாதங்களின் கணக்கு, புண்ணியத்தின் கணக்கு. ஆனால் பெரும்பான்மையினருடைய கணக்கு இப்பொழுது குறைவாக இருக்கின்றார் பாபா. பெரும்பான்மையினருடைய கணக்கு குறைவாக இருக்குது. ஏன்னா பாப்தாதா என்று இந்த ஸ்லோகனை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது இப்பொழுது தீவிரமாகுங்கள், தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள், தீவிர வேகத்தில் முடித்து காட்டுபவர்களாக ஆகுங்கள். தீவிர வேகத்தில் மனதின் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்றம் செய்பவராக நீங்கள் ஆகுங்கள். பாப்தாதா ஒரு விஷயத்தில் எல்லா குழந்தைகளிடத்திலும் குஷி கூட அடைகின்றார். எந்த விஷயத்தில்? எல்லோருக்கும் பாபாவிடத்தில் ஆழமான அன்பு இருக்குது. இதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லட்டுமா? இந்த சீசன், அதாவது இந்த சீசன் முடியும் வரை இப்பொழுது நேரம் இருக்கின்றது. ஏன்னா அந்த டைமில் பார்த்தோன்னா பாபா டிசம்பரில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ மார்ச் மாதம் வரைக்கும் சீசன் இருக்கும் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறார், இப்போது இன்னும் நேரம் இருக்குது, சீசன் முடிவதற்கான நேரம் இருக்குது. தீவிர வேகத்தின் நெருப்பை எப்படியான காட்டுகின்றார் பாபா. இது பிடித்திருக்கின்றதா அப்படின்னு பாபா சொல்கிறாரு. வீட்டுப்பாடம் பாபா அந்த நேரத்தில் கொடுத்துருக்கிறாரு. யார் லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டையுமே நினைவில் வைப்பேன் என்று புரிந்துள்ளீர்கள், அவர்கள் கையில் உயர்த்துங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாரு. இப்பொழுது நீங்கள் அபியாசம் செய்யுங்க. ஒரு நொடியில் நிர்விகல்பம், நிர்வர்த்த சங்கல்பம், அதாவது விகாரமான எண்ணங்களற்ற நிலை, வீணான எண்ணங்களற்ற நிலை உடையவராக ஆகி, ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை, இந்த ஒரே ஒரு சங்கல்பத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி அமர முடியுமா? வேறு எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சங்கல்பத்தினுடைய ஒருநிலைப்பாட்டின் சக்தியினுடைய அனுபவத்தில் அமருங்கள். நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு வினாடியில் செய்ய வேண்டுன்றார் பாபா. அதுக்கப்புறம் பாபா தாதிகளோடு பேசுகிறாரு. பாப்தாதா ஒவ்வொரு நடிப்பையும் பார்த்து குஷி அடைகின்றார். சின்னஞ்சிறியவர்கள் கூட நன்றாக நடிப்பு நடித்து வருகின்றார்கள். நாம் சிறியவர்கள் தானே என்று புரிந்து கொள்ளாதீர்கள். பவித்திரமான சிறியவர்கள், அதாவது குழந்தைகள், அல்லாவுக்கு சமமானவர்கள். சக்திகளுக்கான நடிப்பு வேறு, பாண்டவர்களுக்கான நடிப்பு வேறு. பாண்டவர்கள் இல்லை என்றாலும் காரியம் நடந்தேறாது, சக்திகள் இல்லை என்றாலும் காரியம் நடந்தேறாது. எனவே பாரதத்தில் சதுர்புஜத்தினுடைய, அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த அந்த ஸ்வரூபத்தினுடைய நினைவு சின்னம் இருக்குது. வேறு எந்த தர்மத்திலும் சதுர்புஜம் காட்டப்படுவது இல்லை. ஏன்னா பாரதத்தினுடைய நினைவு சின்னத்தில் சதுர்புஜத்திற்கான மகத்துவம் இருக்குது. எனவே இருவரும், அது 2 தாதிகள் இருந்தாங்களே அவங்கள சொல்கிறாங்க, பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி. இருவரும் நன்றாக நடிப்பை நடித்து வருகின்றீர்கள். ஆனால் இப்போது விரைவுபடுத்த வேண்டும், அவ்வளவுதான். அவ்வப்போது சற்று தளர்வாகி விடுகிறது. இப்போது தளர்வாக இருப்பதற்கான நேரம் அல்ல. விஷயங்கள் வெவ்வேறு ரூபத்தில் வருகின்றது. ஆனால் நாம் விஷயங்களின் ரகசியங்களை புரிந்து ராஜயுக்து, யோகயுக்து, ஸ்நேகயுக்து, சகயோக யுக்து ஆகி செல்ல வேண்டும். அதாவது ரகசியங்களை அறிந்தவராக, நினைவு நிறைந்தவராக, அன்பு நிறைந்தவராக, முழு ஒத்துழைப்பு கொடுப்பவராக ஆகி செல்ல வேண்டும் என்றார் பாபா. வரதானம்: நினைவினுடைய சுவிட்ச் மூலமாக
சுவ கல்யாண் அதாவது சுயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுக. நினைவுடைய சுவிட்ச் மூலமாக தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுக. ஸ்திதிக்கான ஆதாரம், அதான் நம்முடைய மனோநிலைக்கான ஆதாரம் என்ன? நினைவு. நினைவில் நான் தந்தையினுடையவன், மேலும் பாபா என்னுடையவர் என்ற சக்திசாலியான நினைவு இருக்கட்டும். இந்த நினைவின் மூலம் சுயத்தினுடைய மனோநிலை சக்திசாலியாக இருக்கும். மேலும் மற்றவர்களையும் சக்திசாலியாக நீங்கள் ஆக்குவீர்கள். எப்படி சுவிட்சை தட்டும்போது வெளிச்சம் ஏற்படுகின்றது, அப்படி இந்த நினைவு கூட ஒரு சுவிட்ச் போன்றதாகும். சதா நினைவு என்ற சுவிட்ச் மீது கவனம் வையுங்கள். அப்போது தனக்கான மற்றும் அனைவருக்குமான நன்மை செய்து கொண்டு இருப்பீர்கள். புதிய ஜென்மம் ஏற்படுகின்றது எனில் நினைவுகளும் புதியதாக இருக்கட்டும், பழைய அனைத்து நினைவுகளும் முடிவுக்கு வரட்டும். இந்த விதியின் மூலமாக சித்தி சொரூபத்தினுடைய வரதானம் பலனாக கிடைக்கும். ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதீந்திர சுகத்தினுடைய அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய சாந்த சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருங்கள். அவைக்த சமிஞை பாப்தாதா அன்பு எனும் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றார். விடுபட நினைத்தாலும் விடுபட முடியாது. எனவே பக்தியில் கூட பந்தனத்தின் சித்திரத்தை காட்டியுள்ளார்கள். நடைமுறையில் அவ்யக்தமானாலும் கூட அன்பென்னும் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்க நேரிடுகின்றது. வெக்தத்திலிருந்து விடுபட்டு விட்டாலும் கூட அன்பின் பந்தனத்திலிருந்து விடுபட முடியவில்லை. இந்த அன்பினுடைய கயிறு மிகவும் வலிமை நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பின் சிறுமமாகி ஒருவர் மற்றவரை அன்பு என்னும் கயிற்றில் கட்டி சமீபமான சம்பந்தம் மற்றும் தன்னுடையவர் என்ற அனுபவத்தை நீங்கள் செய்வீங்க. ஓம் சாந்தி.